ஒவ்வொரு ஏரியாவுக்கு போகும்போதும் ஒவ்வொரு சம்பவத்தை பண்ணி விட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு தான் இருக்காப்புல. அந்த மாதிரி இந்த சைக்கிள் சம்பவம் நல்லா தரமாக செஞ்சாப்புல. பட் இந்த மாதிரி ரிஸ்க்லாம் எடுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சு அப்படிங்கிற மாதிரி எடுக்கணும். ஏன்னா சொல்ல முடியாது, இவ்வளவு கூட்டத்துல என்ன வேணாலும் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்க கணிக்கல போல, இன்னும் யாரும் கவனிக்கல போற தலைவர் இறங்குவானா மாட்டானான்னு. பட் இது ஒரு கேர்ஃபுல்லா பார்க்க வேண்டிய விஷயம். அப்படி அசால்ட்டாலாம் இறங்கி இந்த மாதிரிலாம் சுத்தக்கூடாது. ஸோ கேர்ஃபுல்லா பார்த்து, ஏன்னா இவ்வளவு பெரிய கூட்டம், அதை யோசிச்சு அதுக்கேற்ற மாதிரி தான் செயல்படணுமே தவிர ரொம்ப அப்படி ரிஸ்க் எடுக்கக்கூடாது. ஸோ பார்த்து எல்லாம் முடிவெடுங்க. பட் இன்னொரு வீடியோ பார்த்தேன். இன்னொரு வீடியோவில் காலை மிதிச்சுக்கிட்டு இருந்தாங்க அந்த பாடி கார்ட்ஸு. அந்த இதெல்லாம் பண்ணக்கூடாது. மக்கள் முன்னாடி என்னதான் கூட்டம் இருக்கு, உங்களுக்கு என்ன டென்ஷன் இருந்தாலும் பாடி கார்ட்ஸ் அந்த காலை மிதிக்கிறது அந்த மாதிரிலாம் வச்சுக்க கூடாது. சொல்றது வாயில சொல்றது அதெல்லாம் பண்ணி ஆகணும். பட் இவனுங்க கேட்டும் தொலைய மாட்டானுங்க. ஏன்டா இந்த அளவுக்கு வண்டி மேலே ஏறிட்டு இருக்காங்க? அந்த மாதிரி பண்ணா அப்புறம் என்ன பண்ணுவாங்க? இந்த கேவலம் தேவையா? அவன் காலை மிதிச்சு இது பண்ணணுமா? அவ்வளோ இது தேவையா? தூரமா இருந்தெல்லாம் பார்க்க முடியாதா? கிட்ட போய் ஏறணுமா? எவ்வளோ சொன்னாலும் திருந்த மாட்டாங்க. பைக்கு பின்னாடியே போறானுங்க. போறவங்ககிட்ட எல்லாம் ஒரு ஹெல்மெட்டு கிடையாது. அப்படியே பார்த்தாலே வெறியாகுது. விபத்து நடக்குதுன்னு தெரியும், கூடவே போனா அட்லீஸ்ட் ஒரு ஹெல்மெட்டாவது போட்டு போனீங்கன்னா கீழே விழுகும் போது சேஃபா கீழே விழுகலாம். அதையும் பண்ண மாட்டீங்க. பின்னாடி போறதே தப்பு இல்லை, ஹெல்மெட்டும் போட மாட்டானுங்க. என்ன பண்ணணும்? வீடியோல வருது தெளிவா, வீடியோ எடுத்துருங்க. அந்த வண்டி நம்பர் எல்லாம் பார்த்து ஃபைன் போட்டு விட்டுருங்க. ஏதாவது ஒன்று இந்த மாதிரி பண்ணுங்க. அப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டம் குறைவாங்க. இந்த மாதிரி ஃபைன் போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 நியூஸ் வந்துச்சுன்னா, ஆகா பார்த்து போகணுப்பா, இல்லைன்னா வண்டியை பிடிச்சி விடுவாங்கப்பா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பயம் வரும். இந்த மாதிரி எதுவுமே பண்ணாமல் இப்படியே விட்டுட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் இந்த மாதிரி தான் அவங்க போயிட்டே இருப்பாங்க. பின்னாடியே போய் அங்கே விழுக, இங்கே விழுக, அங்கே விழுக, இங்கே விழுக. இந்த பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் எவனுமே திருந்த மாட்டாங்க. அப்போதான் ஒரு டெத் ஆச்சு. டெத் ஆகி அவங்க அப்பா கண்ட மெனிக்கு திட்டுறாப்புல. என்ன பண்ணுவாங்க இப்போ? என்ன பண்ண முடியும்? யார் வருவா? அப்படி இப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு திட்டுறாப்புல. இன்னுமாடா திருந்த மாட்டீங்க? ஏதாவது பாக்குறீங்களா? பார்த்து வந்துகிட்டே இருக்கீங்க. என்ன முட்டாளாடா நீங்க? அறிவு இருந்தா எவனாவது ஒருத்தர் பின்னாடியே அப்படி கூடவே சரி பார்த்துட்டேன் சரின்னு சொல்லி பைக்கு வேகமா போக வேண்டியது. அதனால பைக்கு கூடயே போறீங்க அவங்க பார்த்துக்கிட்டே போறீங்க. எங்கேயா கொண்டு விடுங்க. ஏன்டா? சரி, இவங்களை பத்தி பேசினா டென்ஷன் ஆகும். ஸோ இந்த காரைக்குடி சைக்கிள் சம்பவம், போட்டோ ஃப்ரேம் சம்பவம், இதையெல்லாம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.